70 கண்டால் போகணும்னா 40 கண்டால் உரத்தை போட்டு 70 கண்டால் வரணும்னா வராது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களால எவ்வளவு தீனி கொடுக்க முடியுமோ அவ்வளவு காய்ப்பும் கெட்டும். செடி அப்போ நிழல எடுத்துக்கிட்டதா வெயில எடுத்துக்கிட்டதா கன்ஃபியூஸ் ஆகி போகும். பெரிய செடின்னு நம்ம நெத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்க, இந்த இம்பிட்டு காய் வந்து சின்னதாக வந்து. அதனால நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால், இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியாக போட்டால் 40 கிண்டால் விளையும், 70 கிண்டால் வரைக்கும் போகலாம். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 70 கிண்டால் போகணும்னா 40 கிண்டால் உரத்தை போட்டு 70 கிண்டால் வரணும்னா வராது. அது எவ்வளவுக்குள்ள எவ்வளவு விளையுதுங்கிறத நம்ம ஒரு 2-3 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி சொல்லிடும். புரியுதா? இப்போ நான் என் மாட்டில் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போனேன்னு வச்சுக்க, நீ போய் போட்டு சரியாக வரலைன்னு வச்சுக்க, இவரும் அவ்வளோதான்ருவிய. அதனால் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். போன மாதம் பார்த்து இந்த மாதம் எப்படியும் வளர்த்துக்கலாம். போன மாதம் பார்த்து ஆமாம், நீ தான் சொல்லணும். நீ போன தடவை பார்த்து 2 அடிக்கு வேறு வருது. என்னென்ன உரம் கொடுக்குறீங்க? இதுக்கு எண்ணெயும் பின்னாட்டம் இந்த 4-5 கொடுத்து இது வரைக்கும் 6 மாதம் இருக்குங்களா? இது 7வது மாதம் பிறந்திருக்கு. 6 மாதம் முடியும். ஒவ்வொரு மாதம் அதே தானுங்களா? ஆமாம், அதே மாற்றி கொடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு நீங்கள் சொன்னதே அந்த எண்ணெய் மாற்றி கொடுப்போம். புண்ணாக்கு வந்து நம்ம தயாரிக்கிறோம், நம்மகிட்ட இருக்கிற. அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கும்? ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுங்க. ஏன்னா ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை. இது இன்னைக்கோட செத்து போகிறது ஒன்றும் கிடையாது இல்லை. அதே தக்காளி பழம், கத்திரிக்காய், மிளகாய் இருந்தானே எவ்வளவு சீக்கிரம் கொடுத்து அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப நாள் இருக்கிற பயிர். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துங்க, நல்லா வரணும்னா. சரிங்க. அப்புறம் அந்த கள்ளிப்பூச்சிக்கு நீங்கள் மருந்து அடித்து அதெல்லாம் நீக்கி இருக்கீங்க. இருந்தது மருந்து அடிச்சு போன டைம் இருந்தது. அப்போ நீங்கள் அடிச்சல முதல்ல 3 மாதத்துக்கு முன்னாடி முதல்ல இருந்தது. 3 மாதம் இருந்ததுக்கு தான் அடிச்சு காமிச்சோம். அப்படி செத்து போயிருந்தது. ஸ்ப்ரே பண்ணுறதா. இது மாரி ஆயிப்போகுது. வாழைப்புறா காஞ்சி வந்து கிழங்கு வச்சது அப்படித்தான் வரும். பிசிகல்ச்சர் வச்சா அது மாதிரி வராது. ரெண்டுமே வச்சா அந்த டேமேஜ் வரும். அந்த பூச்சி நோவு தாக்கம் எங்க பூச்சி இல்லை, வெயிலுக்கு. இது அப்படியே காஞ்சி கறிக்கு போகுது. நான் என்ன சொல்றேன், இது வெயிலுக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும். இன்னொரு தடவை வரும். இல்ல வா வந்து பாரு. என்ன வெரைட்டிங்க ஐயா? இப்போ வந்து நேந்திரன் வச்சிருக்கேன், கிண்டால் நேந்திரன் வச்சிருக்கேன். அங்க இருக்கிற தேன் நேந்திரன், அது G9. ஆமா, G9 வந்து பூராமே கொலைக்கு வந்துருச்சு இல்லைங்க? வந்துருச்சு. இது குண்டால் நேந்திரன் அந்த மாதிரி போட்டாவே வர வைக்க முடியுங்களா? அதுக்கு தான் வச்சிருக்கேங்கிறேன். அதுக்கு தான் வச்சிருக்கிறோம். அதே டிசிகல்ச்சரும் வச்சிருக்கிறோம். இதே கிண்டால் நேந்திரன், தேனி நேந்திரன் டிசிகல்ச்சரும் வச்சிருக்கிறோம். பார்த்துக்கிடுவோம். சாதிக்கணும்னு எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆமா, நேந்திரன் நிறைய நம்ம கோயம்புத்தூர் ஏரியாலாம் நிறைய இருக்குது. அதான் ஒரு செடி விட்டுட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் அதுவுமே விடுறது இல்லை, எல்லாம் அறுக்கிட்டு அப்புறம் கடைசியா விடுறது. அது சரி, அதுதான் இது நம்ம செய்வோம்ங்கிறதுக்காக வச்சிருக்கிறோம். பார்த்துக்கணும். இது கொஞ்சம் நாளை உயிர் பிடிச்சி பெருசாகி பெருசாகி போச்சுன்னா பலபலன்னு இருக்கும். பலபலன்னு. ஆமா, இந்த இலையெல்லாம் கருகிட்டு போயிடுச்சு. இந்த இலை கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 இலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆயில் அடிச்சிருக்கீங்களா? ஆமா, ஆயில் அடிச்சிருக்கோம்.
6வது மாதம். கீழே புடுங்க மேலே பெருசாகிட்டே வரும். ஆமாம், கீழே நிறைய நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதுவும் பெருசாகும். இது நம்ம 8க்கு 6 வச்சாமும் வெயில் நேரத்தில் வெயில் அடிக்குது உள்ள. பொதுவாகவே நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவுதான் வயசு அவ்வளவு வயசுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமே உங்களுடைய சௌகரியத்தை பார்த்துங்க. பைசா எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தான் நாங்கள் நிறைய நிலம் போடாதங்க, கம்மியாக போட்டுக்குங்க, அதில் நிறைய வைங்க, நிறைய மகசூல் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ஆமா, எதுக்கு 20 ஏக்கர் போட்டுக்கிட்டு 10 கிண்டால் மேனிக்கு 20 கிண்டால் மேனிக்கு 400 கிண்டால் எடுக்கிறத விட 5 ஏக்கர் போட்டுக்கிட்டு 40-50 கிண்டால் மேனிக்கு எடுத்துக்கிட்டோம்னா நான் கேட்டது இது ஒரு 10 மாசம் காய்க்கணும் வைங்க, அதுக்கப்புறம் காப்பு கம்மியாகுமா இல்ல சாப்பாடு கொடுத்த அளவுக்கு சாப்பாடு கொடுத்தா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஆமா, சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுக்க, நீ சொன்ன மாதிரி 10 மாசத்துல கம்மியாயிடும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களால எவ்வளவு தீனி கொடுக்க முடியுமோ அவ்வளவு காய்ப்பும் கெட்டும். இல்லைன்னா அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே நான் இப்போ எல்லாமே எல்லா இடத்துக்கு போகிறப்போ பப்பாளி செடி வச்சிடுறான், தீனி போடாமல் பேசாமல் செவனேன்னு உட்காந்துருக்கோம். அது காய்க்கட்டுமன்ட்டு. இதில் இன்னொரு டெக்னாலஜி கூட நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கீழே வர்றப்ப கட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க, 5-6 கொப்பு வந்துடும். அதுலேயே செய்வோம். இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, சேர்நெட் ஏன் இவ்வளவு உயரம் போட்டிருக்கீங்க? இதை விட இன்னும் உயரம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல. அதாவது கம்மியா இருந்ததுன்னா வெயிலுடைய தாக்கம் அப்படியே செடி மேல விழுகும். எவ்வளவு உயரம் போச்சு அவங்க இருந்து வர்றப்ப ஃபில்டர் ஆகி போய் வெயில் மாதிரியே தான் விழுகும். கம்மியா இருக்காது, வெயில் மாதிரியே விழுகும். பக்கமா இருந்தா நிழலும் விழுகும், வெயிலும் விழுகும். செடி அப்போ நிழலை எடுத்துக்கிட்டதா வெயில எடுத்துக்கிட்டதா கன்ஃபியூஸ் ஆகி போகும். இது உயரமா போட்டீங்கன்னு வச்சுங்க, அங்க இருந்து வர்றதுக்குள்ள ஃபில்டர் ஆகி போய் வெறும் வெயிலா தான் தெரியும். காத்து வந்து விழுகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு அவ்வளவு போட்டுக்கணும். அந்த பாருங்க, அது எவ்வளவு உயரம் போட்டுருக்கோம்ட்டு 50க்கு மேல போட்டின்னு வச்சுக்கோங்க. வெஜிடேட் குரோத், அதாவது நர்சரிகளுக்கு, கீரை வகைகளுக்கு இதுக்கு போட்டுக்கலாம். பூக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு மழை பெய்யலைன்னா 35 ஓகே, மழை பெஞ்சிச்சுன்னா 25, ஆனால் 35 போட்டுக்கலாம். இதை நம்ம அங்கே இருக்கிறப்போ எல்லா நெட்டும் போட்டு நமக்கு என்ன தெரியும், வெயில் அடித்தா காய்க்க மாட்டேங்குது, நிழல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு 75-50 முதல்ல போட்டோம். ஒரு 4 ஏக்கர் போட்டோம், ஒரு காய் கூட கட்டலை. காய் பூக்குது, அப்படியே ஊந்து போகுது. செடி மாத்திரம் நல்லா தளன்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்னடான்னு ஆலோசனை பண்ணோம்னா இந்த இது வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம 40, 35, 25 அது மாதிரி போட்டு 35 ஓகே அப்படின்ட்டு நிர்தாரம் பண்ணி கவர்மெண்ட் 50-75 தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. 50-75 ரெக்கமெண்ட் பண்ணா நான் என்ன சொல்றேன், கீரை வகைகளுக்கு போடலாம், நர்சரிகளுக்கு போடலாம். ஏன்னா அது வெயில பார்த்து வளரும், நாற்று வளர்த்து கொடுக்கறதுக்காக. இது அப்படி கிடையாது, இது வெயில் வேணும். 35 ஓகே. எப்பவுமே ஒரு செடி வந்து 16 இல்ல 18க்கு கீழே போகக்கூடாது. மேலே போகிறது 32, 36க்கு மேலே போகக்கூடாது. இந்த ரெண்டுமே போனாலும் கூட காய்ப்பு நமக்கு சரியா வராது. முருங்கை கூடமும் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது என்னென்ன, விதையை வாங்கி போடுறப்போ இது நிறைய பூ வருது. சின்ன செடியில் இருக்கிற பூவும் அதில் போய் ஒட்டிக்கிடுது. சரி தேனி மகரந்த சேர்க்கை, அதுதான் நான் அந்த பெட்டி வைக்கணும்ங்கிறேன். மகரந்த சேர்க்கை நிறைய சேரலைன்னு சொன்னா பூ ஊந்து போயிடும். இது என்ன ஆகுதுன்னா, இதுல இருந்து போய் அதில் உட்காந்துக்கிடுது, இதுல உட்காந்துக்கிட்ட பெரிய செடின்னு நம்ம நெத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்க, இந்த இம்புட்டு காய் வந்து சின்னதா வந்துருது. இப்போ என்ன பண்றோம்னு சொன்னோம்னா, இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம
பூ மொட்டா வரும் பாத்தீங்களா, அந்த இருக்குன்னு மேல மொட்டு, அந்த மொட்டுல கவர் போட்டுறணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற செடிக்கு கவரை போட்டுறணும். எல்லாருமே இந்த இதை வேணும் கேட்டுக்கோங்க. நம்ம செய்ய போறதை நான் உங்களுக்கும் சொல்றேன். கவரை போட்டுறணும். எந்த செடி நல்லா காய்க்குது, எந்த செடி நிகழமா இருக்குது, ரொம்ப நிகழமும் வேண்டாம், ஒரு 5 அடி நிகழத்துக்கு இருக்குது. தென்னம்பூ போடுறாங்கல்ல அது மாதிரி போட்டுட்டு அதில் இருக்கிற விதை எடுத்து நீங்க நட்டினீங்கன்னா அது மாதிரி வரும். இல்லைன்னு சொன்னா இதுக்கு லேரு கட்டணும். கொப்புக்கு லேரு கட்டணும். இங்க வந்துடும், வேறு வந்துடும். மேலையும் கட் பண்ணி கீழையும் கட் பண்ணி இதை நட்டிட்டோம்னா அந்த தாய் மரம் மாதிரி வரும். இது 2 பாயிண்ட் இருக்கு. இதை நம்ம செய்வோம்.